I have always said this. Even if you make me stand like a tree in Rajni sir's frame, I will stand. Have you ever cried on set or when? Almost. Something else. He taught me Superstar's line. I'm sorry. I'm apologizing in advance if I make a mistake. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. நம்மளுக்குள்ள ஒரு வைப் செட் ஆயிடுச்சு, கெமிஸ்ட்ரி செட் ஆயிடுச்சு. அவங்க வந்து 3வது 4வது நாள் உள்ள வரும்போது ஓ இவங்கெல்லாம் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. டைரக்டரா இருந்த டைம்ல இருந்து நம்ம என்ன சீன் எடுக்கிறோமோ அதை அப்படியே வீட்டுல வந்து மிரர் மழை இது நான் பண்ணா எப்படி பண்ணி இருந்திருப்பேன்னு நம்ம ஒரு சின்னதா பார்ப்போம்ல. பின்னாடி பார்த்தா இவ்வளவு காமெடி. அந்த வீல் சேருக்கோ அந்த ஸ்ட்ரெச்சருக்கு ஆக்சிடென்டே ஆயிடுச்சு. இவனும் வழி கொடுக்க மாட்டான். அவனும் கடைசியில அந்த டெட் பாடி இருந்தா அப்படி வெளில எடுத்துட்டு ஓகேவா சீன் முடிஞ்சான்னு கேட்கும் போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சு. Just a little rapid fire. Okay. First Rutra sir கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓஹோ. Okay. Okay. First dialogue you ever said in front of camera. ஹாய் இங்க லெஃப்ட்ல பாரு. அதான் ஃபர்ஸ்ட் டயலாக். First dialogue. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? அந்த மூமெண்ட் சூப்பரா இருந்ததுங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு மாதிரி சின்ன ஒரு படப்படப்போட ஃபர்ஸ்ட் ஷாட் காலில் வைக்கிறாங்கன்னும் போது அது ஒரு மாதிரி ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது. எக்ஸைட்மெண்ட் நர்வஸ்னஸ் கலந்த ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஓகே. விஷ்ணு அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப்டர் சீயிங் இன் யுவர் ஸ்க்ரீன், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீன் பார்த்துட்டு விஷ்ணு அண்ணாவோட ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் சீனா இல்லை ஃபுல் படமா? வாட் எவர் அவரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. ரியாக்ஷன் அவார்ட் ஆக்டிங் வந்து பரவாயில்ல நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஓகே, அவ்வளோதான். அந்த ஒரு மூமெண்ட் இருந்தது. ஓகே. மித்லா மேமோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆர் இம்ப்ரெஷன் அபவுட் ஹர் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இல்லை அவங்க கொடுக்குற இன்ஸ்பிரேஷனா? லைக் ரெண்டுமே. ஓகே. அவங்க கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் வந்து நான் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அவங்க வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக ஒவ்வொரு சீனையும் வந்து நிறைய தடவை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அண்ட் வந்து அதுலேயே இன்வால்வ்டாக இருப்பாங்க. நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம். அவங்க வந்து ஒரு 7-8 இயர்ஸ் வந்து நல்லா ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். அவங்க இன்னமும் ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளோ மெனக்கட்டு கரெக்டாக படித்து நம்ம கரெக்டாக சொல்லிடணுன்றது அந்த ஹார்ட் ஒர்க் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு 7-8 வருஷம் சினிமாக்குள்ள இருந்தோம்னா நாமளும் இப்படியே இருக்கணும்ன்றது எனக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்தது. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஆக்சுவலா அவங்க வரும்போது என்ன ஆச்சுன்னா ரியாக்ஷன் பார்த்தா வாட் இஸ் தட் அப்படின்னு ரொம்ப ஈகரா இருக்கு. இல்ல ஏன்னா படத்துல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்டா மீட் பண்ணும்போது 4 ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஸோ அந்த மீதி 3 பேர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க கிட்ட நான் பேசி என்னன்னா ஏன்னா நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட் படம் ஃப்ரெண்டு கேரக்டரா பண்றோம். ஸோ நம்மளுக்குள்ள ஒரு வைப் செட் ஆயிடுச்சு, கெமிஸ்ட்ரி செட் ஆயிடுச்சு. அவங்க வந்து 3வது 4வது நாள் உள்ள வரும்போது ஓ இவங்கெல்லாம் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. Yeah, really, I thought they've known each other for so many years. ஸோ நாங்களே வந்து எங்க சைட்ல இருந்து போய் பேசினாலும் அவங்க பெருசா ஓ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நம்ம ரொம்ப பேசினா கலாச்சிருவாங்களோ, நம்மளுக்கு லாங்குவேஜ் வேற தெரியாது. அவங்க ஒரு சின்ன அவங்களுக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் அது நாங்க புரிஞ்சுக்கல. இப்போ நாங்க போனா பேசவே மாட்டேன்றாங்க. ஒரு வேலை இப்போ நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். ஒரு வேலை யாருக்கு தெரியும் பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தா இருக்கும். நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டோம் பழகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா அண்ட் அதுவும் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து அவங்க அன்னைக்கு நடிச்சது அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஏங்க நானும் இவங்களும் ஒரே ஃப்ரெண்ட்ல நடிச்சா இவங்களாம் என்ன தூக்கி சாப்பிட்டுருவாங்க. இந்த ரெண்டுமே எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஓஹோ அப்போ நம்ம வந்து நம்ம கேம் அப் பண்ணணுன்றதுக்காக ரெண்டுமே அந்த இம்ப்ரெஷன் எப்படி மாறிச்சு? ஆனா அதுக்கப்புறம் அந்த இம்ப்ரெஷன் ஃபுல்லாவே மாறிடுச்சு. ஐ திங்க் ஒரு The bayam was for me also. I was also scared. அது நாங்க புரிஞ்சுக்கல அந்த சமயத்துல. சோ ஏன்னா எங்க எல்லாருக்கும் செட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட வரும்போது ஓகே இப்படிதான் ஒரு வேலை செட்டில் இப்படிதான் இருப்பாங்களோ நமக்கு தான் தெரியும் இருந்தோம். ஆனா ஒரு 2 days கழிச்சு வந்து அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன சாப்பிட்ற அப்படியே எடுத்து சாப்பிடுவேன். சோ அதுக்கப்புறம் அவங்களே பயங்கரமா அவங்களுக்கும் நீங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா அப்ப நான் தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் சொல்லி இனிமே பாருங்கடான்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்க பயங்கரமா அப்படியே. ஓகே. ரொமான்டிக் சீனா இல்ல ஆக்ஷன் சீன் ஈஸியா? எதுவுமே ஈஸி கிடையாது.
படத்துல எது ரொமான்டிக் சீன் ரொம்ப கஷ்டமா இருந்ததா இல்ல ஆக்ஷன் சீன்ஸ்க்கா? ஏன்னா இந்த படத்துல ஆக்ஷனும் இருக்கு, ரொமான்ஸும் இருக்கு, லவ் எல்லா டைப் ஆஃப் எமோஷன்ஸுமே கேரி ஆயிருக்கு. எந்த சீன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலா லவ் சீன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்தது. இல்ல பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனா எனக்கு கஷ்டமா தாங்க இருந்தது. உண்மையாவே கஷ்டமா தான் இருந்தது. ஓகே. ஏன்னா ஆக்ஷன் சீன் கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதை வேணா நம்ம பண்ணிடுவோம். இது கொஞ்சம் இமோட் பண்ணி ஃபீல் பண்ணுமா, சோ அது கொஞ்சம் அங்கங்க கஷ்டமா இருந்தது. ஓகே. One word to describe your character in the movie. One word to describe my character. One line இருக்கு, one word இல்ல, ஓகேவா? Just a young boy trying to be loved. ஐயோ, இது பல பேரோட ஒன் லைனா இருக்கும்னு நினைக்கிறேன் படம் பார்க்கும்போது. எஸ், அதனாலதான் அந்த நிறைய பேருக்கு அது அப்படியே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே. நீங்க மிரர் பார்த்துலாம் ரிகர்ஸ் பண்ணிருக்கீங்களா பிஃபோர் த ஷூட்? நிறைய பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஷூட் இல்லை, படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த டைம்ல இருந்தே நம்ம என்ன சீன் எடுக்கிறோமோ அதை அப்படியே வீட்டுல வந்து மிரர் முன்னாடி இது நான் பண்ணா எப்படி பண்ணியிருந்திருப்பேன்னு நம்ம ஒரு சின்னதா பார்ப்போம்ல. ஆனா நம்ம அப்படியே நம்ம தான் ஆக்ஷன் சொல்லணும், நம்ம தான் நடிக்கணும், நம்ம தான் கட் சொல்லணும். அதுக்கப்புறம் யாருமே கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கும் யாரும் இல்லை. ஸோ கண்ணாடி முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தது யாரு செட்ல? ஆக்சுவலா தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் யாரும் கொடுக்கல. எனக்கு அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் செட்டில் எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும் அந்த பேசிக் எனக்கு தெரிஞ்சிருந்ததால எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் அட்வைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிருஷ்ணா சாராக இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் வந்து என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு வழிகாட்டியா இருந்தா. அங்கங்க நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா இது இல்லை இதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர்த்து அட்வைஸ் பண்ணி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்றதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சப்போஸ் ஏதாவது தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோம், நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கே அவ்வளவுதான் சொல்லுவாங்க. என்ன கரெக்டான ரூட் எப்படி அது கண்டுபிடிக்கணும்ன்றது அதுவும் வேலைன்னு விட்டுருவாங்க. நைஸ். ஆக்சுவலி உங்களோட இன்ஸ்பிரேஷன் இன் தமிழ் சினிமா ஒரு லுக்கு தான், அவ்வளவுதான், அண்ணாதான். அவர் எந்த அளவுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அவரோட ட்ரபிள்ல கஷ்டத்துல அவரோட எல்லா ஃபேஸ் ஆஃப் டைம்லயும் பார்த்துட்டு இஸ் த ஒன் அப்படின்னு எப்போ ஃபீல் ஆச்சு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் ஹீரோ தாங்க. ஸோ எப்படி சொல்லணும்னா எல்லாரும் வந்து அவர் படத்துல வந்ததுக்கு அப்புறம் அவர் ஸ்க்ரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஃபேன் ஆயிருக்காங்க. நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கசின்ஸா இருந்ததால எங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் கொஞ்சம் ஒரு 12 years. ஸோ நான் வந்து எனக்கு 10 வயசு இருக்கும்போது அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாரு. நான் வந்து அப்போ நினைவு தெளிஞ்சிட்டு இருக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சுத்தி. அதுக்குள்ள அவர் வந்து இந்தியா under-19, இந்தியா under-16, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இப்படிலாம் கிரிக்கெட் ஆகிட்டு இருந்தாரு. எப்பவுமே சுத்தி ஒரு கும்பல் அப்படியே கிரிக்கெட் டீமோடவே சுத்திட்டு இருப்பாரு. நைட்டு ஒரு 4 மணி அங்க இங்கிலாந்துல ஏதோ ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கும், அது ஜிம்பாவே வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, அந்த மாதிரி மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ வண்டி ஓட்டும் போது சர்க்குன்னு ஓட்டுறாரு. ஸோ இது கூல்னஸ், ஒரு ஹீரோ, நம்ம ஹீரோனா யாரும் ஒருத்தவங்க பார்த்து ரசிக்கிறது தானே. ஸோ அந்த சின்ன வயசுல அவர் பார்த்து நான் நிறைய ரசிச்சிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான். அது முடிச்சுட்டு எனக்கு சினிமா வந்து பயங்கரமா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சினிமா பைத்தியம்னே சொல்லலாம். அண்டு அப்படி பார்த்தா அவர் வந்து அவரோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, எல்லாமே ரைட்டா போகும்போது அவர் லைட்டா ஒரு லெஃப்ட் அடிப்பார். ஸோ அந்த விஷயத்துல வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு தைரியம் வேணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு காலத்துல கமர்ஷியல் மட்டும்தான் ஓடுன்ற நினைக்கிற டைம்ல அவர் வந்து கான்செப்ட் ஓரியன்டா ஃபிலிம்ஸ் பண்ணாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கமர்ஷியல்ல இருந்து இந்த கான்செப்ட் ஜோனுக்கு வரும்போது ஐ திங்க் ராட்சசன் வரும்போது அவ்வளோ த்ரில்லர்ஸ் வரல அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து மேபி அண்டர் த ரேடாரா இருந்திருக்கும். ஆனா இவ பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் டிராவல் படம் பண்ணியிருக்கிறது அவர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் கிரிக்கெட் பத்தி வந்து இந்த மாதிரி ஜீவா மாதிரி ஒரு படம், ஒரு படம் வந்து கிரிக்கெட்ல வந்து பொதுவாக ஒரு மேட்ச் அந்த மாதிரி படம் இல்லாம ஒரு லைஃப் ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த மாதிரி ஒரு படத்தை காட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நீர்ப்பறவை மாதிரி ஒரு படமா இருந்தாலும் இப்ப வரைக்கும் அது ட்ரெண்டிங்லயே இருக்கு. ஆக்சுவலி அந்த ஒரு சாங் கொடுத்த வைப், அண்ணா அந்த ஒரு இது எப்படி இருக்கு அந்த சாங்ஸ் கேட்கும்போது? அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த பாட்டை பத்தி ஏதாவது? பரபரன்ற சாங் பத்தி? ஆமா, அவர் எடுத்த அனுபவங்கள் அந்த செட்ல நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. ஏன்னா அது டுட்டிகோரன்ல எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டுட்டிகோரன் எனக்கு கரெக்டா இடம் ஞாபகம் இல்ல. ஸோ அவர் வந்து ஷெட்யூலுக்கு வெளில போவார். போயிட்டு வரும்போது ஃபுல்லா கரகரத்துட்டு அப்படியே படுக்க சொன்னாங்கடா, நான் அப்படியே படுத்திட்டு இருப்பேன், அலையெல்லாம் வரும், மூக்குக்குள்ள தண்ணி போகும், இந்த மாதிரிலாம் அவர் சும்மா நம்ம கிட்ட பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாருன்னு தவிர்த்து பாட்டு அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. இப்போ கூட நாங்களாம் ஏதாவது ஒரு பார்ட்டி சில்லு இல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸுமே உட்காந்துருந்தா கூட அந்த பாட்டு அப்பப்போ நாங்க போட்டு கேட்போம். ஏன்னா ஜிவி சார் பாடியிருக்காரு, சூப்பரான ஒரு பாட்டு அது. கண்டிப்பா எங்களுக்குமே அது இப்போ வரைக்கும் அது ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால. ஓகே, ஒன் ஆக்டர் யூ வாண்ட் டு டூ மாஸ் சீன் வித் ரஜினி சார். மாஸ்னாலே தலைவர் தான். ஓகே, மித்லா மேம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஆஸ் அ கோ ஆக்டரா நீங்க என்ன பாத்தீங்க? ஆஸ் அ கோ ஆக்டரா நான் அதான் சொல்றேன், அவங்களுக்கே தெரியாம நம்மள மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள அப்சர்வ் பண்ணாலே நம்ம பல விஷயங்கள் கத்துக்கலாம்.
அவங்களோட ஹார்ட் ஒர்க் நான் சொன்ன மாதிரி அண்ட் டெடிகேஷன் ஃபார் யூனோ ஈவன் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளோ டெடிகேட்டடா இருக்கிறது அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு பல விஷயம் நம்ம கத்துக்கலாம். ஸோ அவங்கள அப்சர்வ் பண்ணியே நான் நிறைய கத்துக்கிறேன். ஸோ சொல்லாமலே தெரியாமலே அவங்க அப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தெரியாது சார், உங்களுக்கே தெரியாம நீங்க உங்களுக்கே தெரியாது. எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி ஓ அண்ட் தென் பேபி ஒரு ராம் காம் ஃபீல் குட் லவ் டிராமா மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. இன் ஒன் வேர்ட் நீங்க ஓ அண்ட் தென் பேபி பத்தி சொல்லணும்னா என்ன? ரொமான்டிக் என்டர்டெய்னர். தட்ஸ் இட். அதுவே முடிஞ்சு. என்டர்டெய்னர். ராம் காமும் கிடையாது, ரொமான்டிக் டிராமாவும் கிடையாது, இமோஷனல் கிடையாது. ரொமான்டிக் என்டர்டெய்னர். உங்களுக்கு ரொமான்ஸ் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ரெண்டு மேட்டர் இருக்கும். அமேசிங். செம்மையா வந்து பதில் சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து மித்லா மேம் கிட்ட போக போறேன். ஓகே மேம், என் ஃபர்ஸ்ட் क्वेश्चनே வந்து கோலிவுட் ஆர் பாலிவுட்? Hey, how can I pick? You have to pick one. No, that's not fair. Why can't I be everywhere? Hollywood. Hollywood. No, that also I am not going to pick it over anything else. Wherever I get an opportunity, you will see me there. Okay. First Tamil word you learned? You know, strangely, what I learned, and I remembered it much later. I had a neighbor, when I was growing up, I had a neighbor who was a Tamil girl, and I literally spent most of my time there. So there was a sentence that I learned in her house for the first time, which was, "Enakku thanni venum." வேற லெவல். எனக்கு தண்ணி வேணும். எனக்கு தண்ணி வேணும். Very important. Hydrate. அவ்வளவுதான். ஓகே. இப்போ தமிழ் வேர்ட் கத்துக்கிறது வந்து எவ்வளோ ஈஸியா இருக்கா இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? As in, I found Is it easy Tamil- to found learn Tamil new easy words or or in Tamil. in Tamil? No, words it's easy to learn. Lines it's not easy to learn. ஓகே. வடா ஆர் இட்லி? Idli. இட்லி. ருத்ரா in one word? Rudra in one word. Fun maker. Fun on maker. set. Yeah. Vishnu Vishal sir in one emoji? Vishnu Vishal sir in one emoji. Dream co-star in Tamil? I have always said this. Even if you make me stand like a tree in Rajni sir's frame, I will stand. So, if I get to be in his frame in the background also doing this, I'll be there. Amazing. Have you ever cried on set or when? Almost. Our set? He is getting shocked, ma'am. எனக்கு வந்து No. நம்ம செட் தானா அவர் செட் தானா? Namma set. I'll tell you. You know this story. Oh, I think I know. Yeah. I mean, I almost cried, Almost. not because of someone or nothing had happened. What happened was we had a very, very important scene to shoot, okay? And we had some 4 pages of that scene. It was just Rudra and I in that scene. And it's a very high octane scene. I don't want to tell too much because I would like you to watch it. But lots of emotions and lots of like I said, like it's just banter and like give and take of lines and just roller coaster of emotions. And then that's how many lines also I had to learn. And we were still on set in the night because we were shooting, and the next morning next afternoon I think we had to go back on set and shoot this scene. And it's 4 pages of lines, and I said, how will I learn this? There is no way I can do this tomorrow. And I was like, please God, I need time with this scene. And then they were very sweet. Krishna sir and Rudra and I actually sat together. Krishna sir said, don't worry, we'll find ways to, figure it out. Maybe somebody will prompt you, or should we try a black cards or teleprompt, something like, we'll help you. And I said, no, none of that works for me. I have to learn. And but my producers, of course, I want to give them a shout out. They were very kind. They gave us that day, we shot something else instead of that scene on the day. And then we took some time, and the 3 of us met again in Krishna sir's office. We kept rehearsing. I still have those voice notes where Rudra and I have recorded those dialogues so that I could hear it again and again before I went on scene on set. So that night I was almost there. I was like, that's it. So yeah, that's why I cried, not for any. I mean, I almost cried, not எனக்கு for இப்பதான் புரியுது actually how she is dedicated அப்படின்னு. I have to do that scene perfectly on my own அப்படின்றதெல்லாம் she is very clear on it அப்படின்றது. It's amazing, ma'am. It's Thank you. Great thing actually. Thank Your favorite Tamil movie?
Have you ever watched Tamil Many, movies? many. Okay. It's very hard to pick one. Recent Recent film you watched? I love Dragon. Dragon. Recent film, yeah. Recent film I loved. Okay. Tea or coffee? Tea. Funniest on-set moment? Funniest. You remember something or what? I remember something, but it wasn't like you were facing me. The things were happening in the background which were funny. Back in the hospital. Oh, no, I don't remember. Like, I can't think of anything. Like, takkana, I can't think of something. Okay. ஆனா உங்களுக்கு பின்னாடி வந்து something you இல்ல say. என்ன ஆச்சுன்னா ஒரு சீன்ல வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அவங்க வந்து டாக்டர் கேரக்டர் ப்ளே பண்றாங்க படத்துல. சோ அவர் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒன்று நாங்க பேசிட்டு இருக்கோம். சோ என்னன்னா இவங்க இப்படி நின்றுட்டு இருக்காங்க, இவங்க என்கிட்ட டயலாக் பேச, நான் எப்படி நின்றுட்டு இருக்கேன். ஸோ கேமரா என் பின்னாடி இருக்கு, என் மூஞ்சி தெரியல, அவங்க ஃபேஸ் தான் தெரியுது. ஆனா என்னன்னா பின்னாடி இப்போ பாசிங்லாம் போவாங்கல்ல, ஸோ அதுல ஒருத்தரை வந்து ஸ்ட்ரெச்சர்ல படுக்கு போட்டு அப்படி ஒருத்தர் இப்படி வந்து ஸ்ட்ரெச்சர்ல இருந்து இப்படி வராரு. இவங்க ஃப்ரண்ட்ல இருக்காங்க, பின்னாடி இதெல்லாம் நடக்குது. இங்க ஒருத்தர் வந்து வீல் சேர்ல இருக்கிறாரு, நடுவுல கொஞ்சம் பேர் வந்து போறானுங்க. இங்க ஒரு சின்ன பேசேஜ், இந்த பேசேஜ்ல தான் அந்த ஸ்ட்ரெச்சர் போகணும், ஸ்ட்ரெச்சர் வருது. கரெக்டா அவங்க அந்த ஸ்ட்ரெச்சர் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த பேசேஜ்ல தான் இந்த வீல் சேர் போகணும். இப்போ என்னன்னா நாங்க பேசிட்டு இருக்கோம், சீரியஸா சீன் போயிட்டு இருக்கு, நானு நிர்மல் இவங்க பேசிட்டு இருக்கோம், நானும் நிர்மலும் இந்த பக்கம் இருக்கோம், இவங்க இப்படி இருக்காங்க. பட் சீன் போயிட்டு இருக்கு, இவங்க பயங்கர கான்சென்ட்ரேஷனா டயலாக் பேசிட்டு இருக்காங்க. பின்னால இருக்கவங்க என்ன பண்ணாங்க, டைமிங் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த ஸ்ட்ரெச்சரும் அந்த ஒரே பாயிண்ட்ல இப்படி இப்படி இப்படின்னு ஸ்ட்ரெச்சர் மேல டெட் பாடியா ஒருத்தர் இருந்தாரு. இப்படி இப்படி இப்படின்னு கடைசியில அவர் இப்படி முடிச்சாப்பா சொல்லும் போது எனக்கு சிரிப்பாங்கல, இவங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கு. சோ கரெக்டா இவங்களுக்கு பின்னாடி இப்படி போகும்போது ஐயோ அது செட்ல எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. நானு, கிருஷ்ணா சார், நிர்மல். ஏன்னா இவங்களுக்கு தெரியல பாவம் என்ன நடக்குது, ஏன் வாய்ஸ் எவ்ரி ஒன் லாஃபிங்னாங்க. ஆனா பின்னாடி பார்த்தா இவ்வளவு காமெடி. அந்த வீல் சேருக்கும் அந்த ஸ்ட்ரெச்சருக்கு ஆக்சிடென்டே ஆயிடுச்சு, இவனும் வழி கொடுக்க மாட்டான், அவனும் கடைசியில அந்த டெட் பாடியா இருந்தா அப்படி வெளில எடுத்துட்டு ஓகேவா சீன் முடிஞ்சான்னு கேட்கும் போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, வேற லெவல். ஆனா இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும்ல, குட்டி குட்டி இது. ஓகே மேம், மோஸ்ட் யூஸ்ட் எமோஜி இன் யுவர் ஃபோன்? Most used emoji in my phone is either a heart or a hug. Okay. One line in Tamil you can say perfectly. எனக்கு தண்ணி வேணும். நினைச்சேன் இதுதான் தண்ணி வரும். வேணும். Some other line did you learn in this video? Many lines. Not from the movie dialogue, something else. He taught me Superstar's line. I'm sorry. I'm apologizing in advance if I make a mistake. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. Okay. Oho and then baby in one word. Romantic entertainer. This also expected. Okay. Okay ma'am, it's a very fun filled section இருந்தது. But still I have to ask some other questions. ஏன்னா இந்த மூவி பார்க்கும்போது விஷ்ணு விஷால் சார், மிஷ்கின் சார் அப்படின்னு உள்ள ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு? பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூசிங் ஃபிலிம் அப்படின்றப்ப ஒரு ஹியூஜ் கேஸ்ட் இருந்தா இட் வில் பிக் சப்போர்ட் ஃபார் யூ. ஸோ அது எப்படி இருந்தது? அது சூப்பரா இருந்தது. அண்ட் நீங்க சொன்னீங்களா அத்தனை பேர் இருக்காங்க இப்போ படத்துல வந்து. ஆப்வியஸ்லி அண்ணா இருக்கிறாரு, அண்ட் மிஷ்கின் சார் இருக்காரு, கருணா அண்ணா இருக்கிறாரு, கிங்ஸ்லி அண்ணா இருக்கிறாரு, விஜய் சாரதி சார் இருக்காரு, கஸ்தூரி மேடம் இருக்காங்க, அஞ்சு குரியன் மேடம் இருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா எந்த ஆர்டிஸ்ட்டுமே ஜஸ்ட் வந்துட்டு போறது மாதிரிலாம் கிடையாது. இப்போ அண்ணனுமே படம் ஃபுல்லா இருக்கிறாரு, ஒரு கேமியோ மாதிரியோ கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரியோ படம் ஃபுல்லா இருக்கிறாரு. அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு பெரிய யூஸ் இருக்கு. அவங்க ஏன் அந்த படத்துல இருக்கணும், ஜஸ்ட் வந்து ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி புது படம் அதுல ஒரு சப்போர்ட்டிங் காஸ்டா இல்லாம இப்ப நம்ம லைஃப்லயே நம்ம தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், அதனால நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்போம்ல. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மகிட்ட என்ன பேசுறாங்க, நம்மள எப்படி ஷேப் பண்றாங்க, அவங்க நம்மளுக்காக குட்டி குட்டி பண்ற விஷயங்கள் தானே நம்மளோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஸோ அதே மாதிரி இந்த எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்னா எல்லா கேரக்டர்ஸ் வந்து மெயின் ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றவுடைய கேரக்டர்ஸ் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். எல்லாருக்குமே ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அண்ட் அவங்க இல்லைன்னா இந்த கதையே இல்லை, இந்த கேரக்டர்ஸ் இல்லை, இந்த மெயின் கேரக்டர்ஸே, இந்த மீதி கேரக்டர்ஸ் இல்லைன்னா இந்த கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல ரோல் நீங்க எதிர்பார்க்கலாம். எல்லார்கிட்ட இருந்து நீங்க யாருமே வந்து ஜஸ்ட் வந்து போற மாதிரி இல்லாம படம் ஃபுல்லா உங்களை வந்து ஜாலியா வச்சுப்பாங்க எல்லாரும். இந்த ஜாலி அப்படின்றப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு லவ் வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த அந்த ஃபேஸ் ஆஃப் லவ் தான் ஒரு பையனோட ஃபேஸ் ஆஃப் லவ் அப்படின்றது வருதுன்றது we felt ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஹீரோயின்ஸ் இருந்தாங்க, ஐ மீன் ஃபீமேல் லீட்ஸ் இருந்தாங்க. who is your best to work?
டு ஒர்க் வித் என்னங்க இது கேள்வி சி What is this rubbish answer? பெஸ்ட் டு ஒர்க் வித்ங்கிறது நான் வந்து ஆக்சுவலா Not rubbish, sorry. False answer, I meant. ஃபால்ஸ் ஆன்சர் அவங்களோட ஒர்க் பண்றதுல எனக்குமே ஒரு இது இருந்தது இல்ல யாரோட பிகாஸ் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது ஆக்சுவலி? கெமிஸ்ட்ரி ஐ திங்க் எல்லாரோட நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரி. Okay. ஆமா, ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி அந்த கேரக்டரோட ரைட்டிங் அவ்வளவு கியூட்டா இருக்கிறதால ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட்லயே அந்த விஷயம் இருக்கு. கெமிஸ்ட்ரின்றது அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்றது தானே. இப்போ நீங்க போஸ்டர்ல 2 பேரும் பார்க்கும்போது ஒரு கெமிஸ்ட்ரி வருது இல்ல, அதுக்காக வந்து நாங்க சும்மா பேசிக்கிறது, நம்ம வெளியில ஒருத்தர் கூட இன்டராக்ட் பண்றது அது டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும். ஆனா நீங்க படமா பார்க்கும்போது ரைட்டிங்லயே உங்களுக்கு அந்த மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த மொமெண்ட் அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யார் 2 பேரும் நிக்க வச்சாலும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடும். ஸோ ஐ திங்க் அந்த கெமிஸ்ட்ரி ரைட்டிங்லயே இருக்கு. அது தாண்டி அவங்களோட பழகினதுல இல்ல அவங்களோட பேசிக்கா பேசினதுல நான் சொன்னேன், அவங்களை வந்து அட்மயர் பண்ணி ஒரு மாதிரி நான் ரசிச்சு பார்த்துருக்கிறேன். அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நிறைய. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஆஃப் விச் ஐ திங்க் இட் வாஸ் ரியலி ஃபன் டு ஒர்க் வித். நாட் டு சே தட் மற்றவங்களோட ஒர்க் பண்றதும் அவ்வளோ ஃபன்னா தாங்க இருந்தது. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் புதுசா வந்ததால எல்லாருக்குமே அந்த உள்ளுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையா. அதனாலேயே எல்லாம் நல்லா வந்துருச்சு. ஆமா, அதனால கூட நிறைய நல்லா வந்திருக்கு. அண்ட் ஸோ பட் அவங்களோட அப்படியே எனக்கு ஃப்ரெண்ட்லி வைபா செட் ஆயிடுச்சு எல்லாரோடையும். ஆனா அவங்கள பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம பாக்குறோம். ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள வராங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும். அந்த ஒரு ரெஸ்பெக்ட் பிளஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் நானும் அவங்க லிட்டில் திங்ஸ்ல பாத்திருக்கேங்க. நானுமே அந்த ஃபேன் தாங்க. சோ எனக்குமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது டு ஒர்க் வித் ஹர் which I think went really well. யா ஓகே. இன்னொரு லாஸ்ட் क्वेश्चन, இதுல நிறைய லிப் லாக் சீன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த சீன்ஸ்லாம் ஏன்னா நீங்க ரொமான்டிக் சீன்ஸ் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சீன்ஸ் பண்ணும்போது how was your experience? அந்த மாதிரி சீன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, செட்ல ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. நம்ம அது பண்ணும்போது அதுக்குள்ள 1008 டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கும். அது தாண்டி இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் இல்லை ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வராங்கன்னா, ஆஸ் அ மேல் ஆர்டிஸ்ட் எங்க கடமை என்னன்னா அவங்கள கம்ஃபர்டபுள் ஆக்கிடணும். எந்த வகையிலுமே அந்த இப்போ 100 பேர் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா அவங்க கண்ணிலேயே ஒரு மாதிரி வேடா கூட தெரியலாம் சில சமயம் ஒரு சில பேருக்கு. ஆனா ஒரு மேல் ஆர்டிஸ்டா நம்மளோட கடமை என்னன்னா அவங்கள கம்ஃபர்டபுள் ஆக்கணும். ஏன்னா திஸ் இஸ் ப்ரொஃபஷனல். வாட் வி ஆர் டூயிங் இஸ் ப்ரொஃபஷனல் ஆக்டிங். ஸோ நாங்க வந்து எந்த வகையிலையும் இதுக்குள்ள அப்படியே ரொம்ப இன்டல்ஜ் ஆகி அவங்களுக்குமே எந்த வகையில அந்த பேட் டச் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகக்கூடாது. பிகாஸ் அது இன்டென்ஷனே கிடையாது. அதான் நான் சொன்னேன், ரைட்டிங்ல அது மொமெண்ட் வந்து ஒரு பயங்கர கியூட்டான மொமெண்ட்ஸா இருக்கும். அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம இப்படி நினைச்சியோ இல்ல ஷூட் பண்ணும்போது அதை பத்தி வேற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போனா அது தப்பாயிடும். ஸோ எனக்கு பெரிய பயம் என்ன இருந்ததுன்னா அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்களா இல்லையான்றது தான் எனக்கு ஒரு பெரிய பயமா இருந்தது. அதுக்காக என்னால என் சைட்ல என்ன பண்ண முடிஞ்சதோ நான் எல்லாத்தையும் பண்ணேன். ஐ ஹோப் அதுக்கு மேல நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். பட் அது வந்து டு பி ஆனஸ்ட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கும் அது. பட் அவங்களுமே பயங்கர ஸ்போர்ட்டிவா அவங்க ஒரு மாதிரி ஒன்றும் பிரச்சனை நம்ம பண்ணலான்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹர் தட் இட் ஆல் ஹேப்பன் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் வேர் இட் ஹஸ் ஹேப்பன். ஸோ ஐ திங்க் அதுதான் எனக்கு ஒரு பெரிய பயமா இருந்தது, எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்காங்களா. பிகாஸ் கம்ஃபர்டா இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது இவ்வளோ ஒரு 100 பேருக்கு மதியில எடுத்த சீன் மாதிரியும் இருக்கிறது. 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு இன்டென்ஸா ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம 100 பேர் முன்னாடி பண்றோம். அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட இமோஷனும் ஹோல்ட் ஆகணும். அதே சமயத்துல இவங்களும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடாது. அதே சமயத்துல டெக்னிக்கல் விஷயங்களும் மைண்ட்ல வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் கடந்து இதனாலதான் நீங்க கேட்டீங்களா. எனக்கு வந்து முச்சாங்க ஒரு சின்ன क्वेश्चन கேட்டு முடிச்சிட்டானா பின்னாடி இவ்ளோ இருக்கு அப்படின்றது. பட் she gave the thumbs up. அங்கே எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் இட் ஒர்க்ஸ் அவுட் வெல் ஃபார் ஹர் அப்படின்றது. எஸ் அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து உங்ககிட்ட ஆக்சுவலி எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பார்த்துட்டு வந்திருக்கேன், பட் ஐ டோன்ட் ஹேவ் தட் அந்த மாதிரி நான் நிறைய பேரோட அவனோட தம்பி ஆர் அப்பா வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் அப்படின்றதுலாம் எல்லாமே ஒரு சரி ஜென்யூன் சோலாக இருக்கீங்க. கீப் கோயிங் வித் தட். பெஸ்ட் விஷஸ். ஓஹோ அண்ட் தென் பேபி வந்து உண்மையாகவே ஒரு ரொமான்டிக் என்டர்டைனர் அப்படின்றது எஸ்
அதை வந்து மக்கள் நீங்களுமே வந்து ட்ரைலர் பார்த்து படம் உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு 2 ஜென்யூன் வெரி பேஷனேட் ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் என்டர்டைனரை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். Thank you so much for the time. Thank you. Had a great time with you guys. Thank you so much. Same here.